பேராஷூட் ஹாட் ஸ்டாரில் 5 எபிசோடாக வந்திருக்கு. இதில் கிஷோர், கனி, இயல், சக்தி, கிருஷ்ணா, பாவா செல்லத்துறை, அப்புறம் காளி வெங்கட், ஷாம் இவங்க எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதை, அப்பா தான் பசங்களை நல்லா வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. அது அப்பப்போ அவர் கோவப்படுறப்பெல்லாம் பையன்களை போட்டு அடிக்கிறது. இது எல்லா வீடுகளையும் நடக்கக்கூடிய ஒரு சூழல் தான். பையனும் பொண்ணும் அப்பாவுடைய டிவிஎஸ் 50 எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. போனவங்க திரும்ப வரவே இல்லை. பெற்றோரான கிஷோரும் கனியும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸு பல முனையில் வந்து தேடுறாங்க, குழந்தை கிடைக்கல. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. கிஷோர் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதாவது எல்பிஜி சிலிண்டர் போட்டுட்ருக்கக்கூடிய ஆள். பையனும் பொண்ணையும் வந்து எப்படியாவது வந்து கரை சேர்த்திடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சராசரி மனிதனுடைய எண்ணம் தான் அவருடைய வாழ்க்கை. என்ன தான் வந்து நான் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஆளாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, தன்மானம் இருக்குது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கேரக்டர். சுயமரியாதையை எங்கேயுமே இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். கனி ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்க புருஷன் சொல்கிறத கேட்குறதும் குழந்தைங்களை வந்து கவனமாக பார்த்துக்கிறதும் தான் அவங்களுடைய வேலை. கிருஷ்ணா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரும் கூட போலீஸ் ஆஃபீஸராகவும் இதில் வராரு. இந்த படத்தினுடைய இன்னொரு பிளாட்டாக என்ன ஆட் ஆகுதுன்னா, ஒரு அரசியல்வாதி அவனோட பையன் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் உள்ளே வருது. அது இந்த கதைக்குள்ளார உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டு வெளியில் போகிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இதுக்குள்ளார வருது. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது உங்களோட குழந்தைங்களோட உட்காந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரியலைஸ் பண்ணிக்கலாம். இது பொதுவாக வந்து அறிவுரை சொல்கிற இடம் இல்லை, இதுவும் வீடியோவும் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரியான படங்களை பார்க்குறப்ப ஒரு அப்படி வரப்போ ஒரு பொறி தட்டிட்டு போகும். சரி இதெல்லாம் அவனை அடிக்க வேணாம், விடு, அவன் இது பண்ணிக்குவான் அப்படிங்கிறதும். இன்னொன்று, இந்த பசங்கக்கிட்ட ஒரு சின்ன எண்ணம் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். இப்படியே அப்பாவும் அம்மாவும் நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்துடக்கூடாது. அதுக்காகவும் இந்த படத்தை காட்டணும். ஏன்னா வெளியில் ஒரு இடத்துல போயிட்டு லாக் ஆகிட்டா எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சொல்லி வளர்த்திட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு வார்ம் அப் பண்ணி விட்டு போயிடும். ஸோ இது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்தை ஹாட் ஸ்டார் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் மற்ற நாட்டினுடைய திரைப்படங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.